Okay, the question is simplify sin inverse of sin 10. So இந்த 10ங்கிறது என்னன்னா it's not an angle, இது வந்து ஒரு real number. இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். sin inverse of sin theta equal to theta. Theta belongs to the interval minus pi by 2 to pi by 2. அப்போது sin inverse of sin 10ன்னு ஆன்சர் எழுதலாமானா எழுதக்கூடாது. ஏன்னா இது ஆங்கிள், இது ஒரு ரேடியன் வேல்யூ, இதுக்குள்ளே லை ஆகணும். பட் 10 இஸ் அ ரியல் நம்பர். அப்போ 10 ரியல் நம்பர் அப்படின்னா இதை வந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ இந்த இன்டர்வலில் லை ஆச்சுன்னா அதுதான் அதோட சொல்யூஷனாக இருக்கும். therefore இப்போ இதை எடுத்துக்குவோம். theta belongs to minus pi by 2 to pi by 2. இப்போ இந்த pi by 2 உடைய ரியல் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 3.14 by 2 which is 1.57. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நம்ம 1.5ன்னு எடுத்துட்டோம்னா ஸோ இந்த இன்டர்வல் என்ன ஆகும் -1.5 to 1.5. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த ரியல் லைனில் எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளுடைய இன்டர்வல் -1.5 to 1.5. அப்போது இதில் வந்து இந்த 10ஓட ரேடியன் வேல்யூஸ் நான் வந்து இந்த மாதிரி செக் பண்ணுறேன். ஒரு 3 சாய்ஸஸ் எடுக்கிறேன். தேர்ட் சாய்ஸ்லேயே இந்த வேல்யூ வந்து இதில் லை ஆகிற மாதிரி கிடைக்குது. ஸோ pi - 10 எடுத்துட்டேன்னா இப்போ பை வந்து 3.14, அது அப்ராக்சிமேட்டாக 3ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 3 - 10 = -7. இது வந்து இங்கே தான் வருது, விச் டசன்ட் லை இன் த இன்டர்வல் -1.5 to 1.5. நெக்ஸ்ட் 2pi - 10, இதுலேயும் பைக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் -4 வருது. இதுவும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த இன்டர்வல் பட் டசன்ட் லை இன் த இன்டர்வல். நெக்ஸ்ட் 3pi - 10 எடுத்தாக்கா 3 × 3 9 - 10 which is -1, இது லை ஆகுது. therefore நான் இந்த 10ங்கிற ரியல் வேல்யூவை இப்போ நான் என்ன ஆங்கிளாக எடுத்துக்கிறேன்னா 3pi - 10. இப்போ கொஸ்டின் வந்து போகலாம். அண்ட் இந்த 3pi - 10 belongs to the interval -pi by 2 to pi by 2. now take the question sin inverse of sin. இங்கே 10 இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து நான் இங்கே 3pi - 10 தான் எனக்கு ஆங்கிளாக இருக்கிறதுனால ஒரு 3piயை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வச்சுட்டு இதை வந்து 10 - 3piயை 3pi - 10ன்னு மாற்றும்போது ஒரு மைனஸ் இங்கே வெளியில் வருது. அடுத்தது sin 3pi - 3pi - 10, அப்போ 3pi - theta. 3pi - theta வந்து எதுனா தேர்டு குவாட்ரண்ட். therefore தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு சைனு இல்லை செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ உங்களுக்கு சைன் வந்து ப்ளஸில் இருக்கும். therefore 3pi - theta sin theta which is 3pi - 10 அப்படின்னு இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, sin 3pi - theta is equal to sin theta. அதனால் sin theta அப்படின்னா sin 3pi - 10ன்னு எடுத்துட்டோன்னா இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணோன்னா sin inverse of sin theta equal to theta and sin inverse of sin 3pi - 10 is equal to 3pi - 10 which belongs to the interval -pi by 2 to pi by 2.